2007 செப்டம்பர் 24 கிரிக்கெட் வரலாற்றில் என்ன நடந்திருக்கும்? மீண்டும் ஒரு வித்தியாசமான காணொளியில் எனது அன்பு நெஞ்சங்களை மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாள் இந்தியா கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு மறக்க முடியாத நாள். சரியாக 18 ஆண்டுகளுக்கு முன்பு 2007 செப்டம்பர் 24 தென்னாப்பிரிக்காவின் ஜோஹானஸ்பர்க் நகரில் இந்தியா அணி தனது வரலாற்றை மாற்றி அமைத்தது. முதல் முறையாக நடாத்தப்பட்ட T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி மகேந்திர சிங் தோனி தலைமையிலான இளம் இந்தியா அணி உலக சாம்பியன் பட்டம் வென்றது. அந்த அணியில் பலருக்கு சர்வதேச அனுபவம் குறைவாக இருந்தாலும் தைரியத்தால் ஒற்றுமையால் உலகையே வியக்க வைத்தார்கள். இந்த தொடரில் சில மறக்க முடியாத தருணங்கள் இருந்தன. யுவராஜ் சிங் இங்கிலாந்துக்கு எதிராக 6 பந்துகளில் 6 சிக்சர்கள் விளாசினார். பாகிஸ்தானுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் ஸ்ரீசாந்த் பிடித்த அந்த அற்புதமான கேட்ச் இன்னும் கண்களுக்குள் இருந்து மறையவில்லை. கேப்டன் தோனியின் அந்த கூல் கேப்டன்சி இன்னும் அவருக்கு மெருகூட்டியது. அதிலிருந்து கேப்டன் கூல் என மகேந்திர சிங் தோனி அழைக்கப்பட்டார். இறுதி ஓவரில் ஜோகிந்தர் சர்மா வீசிய துணிச்சலான பந்து வீச்சு ஒவ்வொரு நொடியும் ரசிகர்களின் மனதில் இன்றும் பசுமையாக இருக்கின்றது. இந்த வெற்றி ஒரு கோப்பையை வென்றதோடு மட்டும் நின்றுவிடவில்லை, அது இந்தியா கிரிக்கெட்டின் புதிய களத்துக்கான கதவை திறந்தது. இந்த வெற்றி இந்தியா இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கையையும் கனவுகளையும் துரத்துவதற்கான தைரியத்தையும் கொடுத்தது. இன்று அந்த வரலாற்று தருணத்தை நினைவு கூர்ந்து இந்தியா அணியின் வீரர்களுக்கும் குறிப்பாக நம் கேப்டன் கூல் MS தோனிக்கும் நமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். 18 ஆண்டுகளுக்கு முன் விதைக்கப்பட்ட அந்த விதை இன்றும் இந்தியா கிரிக்கெட்டுக்கு பலன்களை கொடுத்து வருகின்றது. T20 சாம்ராஜ்யத்தின் முதலாவது T20 கிண்ணத்தை கைப்பற்றி உலகுக்கு அதிர்ச்சி அளித்த எங்களுடைய இந்தியா அணிக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வித்தியாசமான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் JM ஹிஃப்லான்.